Hi friends, good morning. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th standard term 2 unit 6 human organ systems introduction. Organ systems are formed by the association of organs which are organized from tissue. The kinds of organization helps the organism to perform various activities most effectively. A group of organs that work together to perform a particular function is known as organ system. Organ system என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஆர்கன் கம்பைண்டாக ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை சொன்னிச்சுன்னா அதான் ஆர்கன் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. ஹியூமன் பாடி ஹேஸ் 8 மேஜர் ஆர்கன் சிஸ்டம்: skeleton சிஸ்டம், muscular சிஸ்டம், digestive சிஸ்டம், respiratory சிஸ்டம், circulatory சிஸ்டம், nerve சிஸ்டம், endocrine சிஸ்டம், excretory சிஸ்டம். இது எல்லாமே இந்த 8 சிஸ்டமும் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா ஜாலியாக இருக்கலாம். ஓகேவா? அடுத்து skeleton சிஸ்டம் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு இதோ பார்க்கலாம். ஓகேவா? Skeleton system consists of bones, cartilage and joints. Bones provides a framework for a body. Bones along with muscles helps in movements such as walking, running, chewing, dancing, etc. The adult human skeleton system consists of 206 bones and few cartilages, ligaments and tendons. Ligaments helps in connecting bones to bones. Tendons connect bones to muscles. The two major divisions of skeleton system are axial skeleton and அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன். என்ன இங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா போன்ஸ் நம்ம எல்லா மூமெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுது, ரன்னிங்கு, சீவிங்கு, டான்ஸிங் எல்லாத்துக்கும். அதேமாதிரி ஒரு அடல்ட் ஹெல்த் ஹியூமனுக்கு 206 போன்ஸ் இருக்கும், ஃபியூ கார்ட்லேஜஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. லிக்மெண்ட்ஸு, டெண்டன்ஸு. லிக்மெண்ட்ஸ் என்ன பண்ணோன்னா போன் டு போன் கனெக்ஷன் ஹெல்ப் பண்ணும். டெண்டான்ஸ் என்ன பண்ணும்? போன்ஸ் டு மசில் கனெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஆக்சியல் ஸ்கெலிட்டன் ஃபார்ம்ஸ் தி அப்ரைட் axis of the bone which includes skull, vertebral column and rib cage. Appendicular skeleton consists of bones of limbs along with their pectoral and pelvic girdles. Skull is made up of cranial bones and facial bones. It protects the brains and structure of the face. The hypoid bones present at the base of the buccal cavity and artery oscillus are includes in skulls. Lower jaw bones is largest and strongest bone in the human face. ஓகேவா? அடுத்து வெர்டிபிரல் காலம்னா பேக் போன் தான் சொல்கிறாங்க. வெர்டிபிரல் காலம் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் தி பேஸ் ஆஃப் தி ஸ்கல். It protects the spinal cord. It forms by the number of serial arrangements smaller bones called vertebrate. Singular சொன்னோம்னா வெர்டிப்ரா. மல்டிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதனால் வெர்டிப்ரேன்னு சொல்கிறாங்க. அடுத்து ரிப் கேஜ்னால் நம்ம ஃப்ரண்ட்டில் ஹார்ட்டை சேவ் பண்ணி வைக்கிறது அதான். The rib cage is made up of 12 pair of curved flat rib bones. It protects the delicate vital organs such as heart and lungs. அடுத்து limbs. Man has 2 pair of limbs, namely upper limbs, foam limbs, and lower limbs, hind limbs. Foam limbs are used for holding, writing, etc., where the hind limbs are used for walking and sitting, etc. Girdles. The foam limb and hind limbs are attached by axial skeleton which helps of pectoral and pelvic girdles respectively. இன்னொருத்தர இது சொல்லிடுறேன் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டுன்னு. ஸ்கெலிட்டன் சிஸ்டமில் மொத்தம் ஆக்சியல் ஸ்கெலிட்டன் இருக்குது, அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் 2 இருக்குது. ஆக்சியல் ஸ்கெலிட்டனில் ஸ்கல், வெர்டிபிரல் காலம், ரிப் கேஜ் வரும். ஓகேவா? ஸ்கல்னால் என்ன மண்டை ஓடு தான். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுது, நம்ம ஃபேஸுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி லோவர் ஜா போன் தான் ஃபேஸ்லேயே லார்ஜஸ்ட்டும் ஸ்ட்ராங்கஸ்ட்டும். ஹியூமன் ஃபேஸ்லன்னு எடுத்துக்கிட்டால் லோவர் ஜா போன், கீழ்த்தாடை. அதே மாதிரி வெர்டிபிரல் காலம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஸ்பைனல் நம்ம ஸ்கல் முடிகிற இடத்துலேருந்து ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்ணுது. நம்ம ஸ்கல் முடிகிற இடத்துல பேஸ் ஆஃப் தி ஸ்கல்லில் ஸ்டார்ட் ஆகும், எண்டில் கீழே வரைக்கும் வரும். சீரியல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், அதனால் வெர்டிப்ரான்னு சொல்லாமல் வெர்டிப்ரேன்னு சொல்கிறாங்க. ரிப்கேஜ் ஃப்ரண்ட்டில் லங்ஸு, ஹார்ட்டு இதெல்லாம்
ப்ரொடெக்ட் பண்ணுது. 12 pairs ஆஃப் கர்வ்டு ஃப்ளாட் ரிப்போன் இருக்கும். அடுத்து லிம்ஸ் வந்து 2 pairs ஆஃப் லிம்ஸு, அப்பர் லிம்ஸு, லோயர் லிம்ஸு. ஃபோம் லிம்ஸு ஹிட் லிம்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அதான். ஃபோம் லிம்ஸ் வந்து ஹோல்டிங்க்கு, ரைட்டிங்க்கு. ஹிட் லிம்ஸ் வந்து என்னது சிட்டிங், வாக்கிங் அதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுது. அடுத்து கிரிடில்ஸ் வந்து என்னென்னா, the foam limb and head limbs are attached by axial skeleton with the help of a pectoral and pelvic girdle respectively. அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டனில் என்ன இருக்கும்? ஆக்சியல் அப்பண்டிகல்னு பார்த்தாலும் அப்பண்டிக்கல் ஸ்கெலிட்டன் கன்சிஸ்ட் ஆஃப் போன்ஸ் ஆஃப் லிம்ஸ் அலாங் வித் த பெக்டோரல் அண்ட் பெல்விக் கிரிடில்ஸ். The smallest bone in our body is present inside the ear. It is called staples. It is only 2.8 millimeter long. Average longest bone in the body is thigh bone, femur. A newborn baby has more than 300 bones. As a baby grows, some bones are joined together. Hence, the skeleton of an adult is 206. அடுத்து இப்போ வந்து நம்ம இது முடிச்சிட்டோம். அடுத்து செகண்ட் வரும். என்னது? மஸ்குலர் சிஸ்டம். என்னது? In a body, muscular system along with the skeleton and nerve system is responsible for the body movement. ஓகேவா? மஸ்குலர் சிஸ்டமும் வந்து பாடி மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தோடங்கிறாங்க. ஓகேவா? மஸ்கிள்ஸ் கேன் கான்ட்ராக்ட், therefore it help in moving other parts of a body. It maintain a posture and body position. There are 3 types of muscles, naming skeletal muscle, smooth muscle, cardiac muscles. How does muscle work? Muscle of a body can only pull or they cannot push. 2 muscles are required to move a bone at a joint. When muscles contract, the other muscles relax. For example, to move the lower arm up and down, 2 types of muscles can be biceps and triceps are required. When we raise our lower hand, biceps in front become short by contracting and triceps at the back stretch to pull up the arm. When we lower our arm, the triceps at the back contract and biceps stretch to the pull the arm down. இங்கே மேலே என்ன பார்த்தோம்? ஒரு நிமிஷம். 2 muscles are required to muscles of a body can only pull, they cannot push. ஒரு புல் தான் பண்ண முடியும், புஷ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அடுத்து skeletal muscles of our body are attached to the bones. They are called voluntary muscles because they can control by our willing. Example, muscles of the arm. Smooth muscles are found in the walls of the digestive tract, urinary bladder, arteries and other internal organs. They are called involuntary muscles because they are not controlled by our willing. Smooth muscles, skeletal muscles வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, வாலண்ட்ரி மசில்ஸ் சொல்கிறோம். ஸ்மூத் மசில்ஸ் வந்து டைஜஸ்டிவ் ட்ராக் உள்ளே இருக்கும், அது இன்வாலண்ட்ரி மசில்ஸ் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அடுத்து கார்டியாக் மசில்ஸ். த வால்ஸ் ஆஃப் தி ஹார்ட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்டியாக் மசில்ஸ். They are capable for rhythmic contraction and continuous and involuntary in nature. இந்த பிக்சரில் பாருங்கள். Biceps bends the arm of the elbow. Triceps straighten the elbow. ஹார்ட்டை சுற்றி இருக்கிறது கார்டியாக் மசில்ஸு. அடுத்து digestive system consists of alimentary canals and associated glands. This system is involved in the conservation of the complex food substance into small forms and absorptions of digested food. Digestive glands associated with alimentary canal are salivary gland, liver and pancreas. They secrete enzymes which help in
Process of digestion of food in digestive tract or alimentary canal. The alimentary canal is about 9 meters long. Stomach is a major organ for digestion of food material. Absorption of digested food occurs in small intestine. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா டைஜஸ்டிவ் சிஸ்டமில் வந்து அலிமெண்ட்ரி கெனாலும் கிளான்ஸும் இருக்குங்கிறாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஃபுட்டு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை ஸ்மாலர் ஃபார்ம்ஸாக மாற்றுது. அப்சார்ப்ஷன் வந்து டைஜஷன் ஃபுட்டு நடக்குது. ஓகேவா. டைஜஸ்டிவ் கிளாண்ட் அசோசியேட்டட் வித் சலைவரி கிளாண்டு அலிமெண்ட்ரி கெனால் சொல்கிறாங்க. லிவரு பேங்க்ரியாஸ் எல்லாமே இருக்குது. செக்ரீஷன் ஆஃப் என்சைம் விச் ஹெல்ப்ஸ் இன் ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் ஃபுட். ஓகேவா. அடுத்து alimentary canal is about 9 meters long. Stomach is a major organ of digestion of food material. Absorption of digested food occurs in small intestine. Small intestine தான் absorption நடக்கும். alimentary canalனா என்னென்னு பார்க்கலாம். மவுத்து, பக்கல் கேவிட்டி, பைராக்ஸ், ஓசோஃபேகஸ் ஆர் ஃபுட் பைப்பு, ஸ்டொமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஆனஸ். இதே கிளான்ஸ் என்ன சலிவரி கிளாண்ட், கேஸ்ட்ரிக் கிளாண்ட், லிவர், பேங்க்ரியாஸ், இன்டெஸ்டைனல் கிளாண்ட்ஸ். 5 கிளாண்ட்ஸு 8 கெனால் பார்ட்ஸ் இருக்குது. இந்த பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க. மவுத்து ஸ்டார்ட் மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் டைஜஷன் ஆஃப் தி ஃபுட் வித் தி ஹெல்ப் ஆஃப் டீத், டங் அண்ட் சலைவா. அடுத்து லிவரில் வந்து பிளட் கேரிங் நியூட்ரிஷன்ஸ் ஃப்ரம் தி ஸ்மால் இன்டெஸ்டைன் passes through the liver which filter it and break down and synchronize proteins and convert glucose into glycogen and also produced bile products. At the small intestine, a long tube about 6 meters in which most of the chemical digestion occurs. Nutrients are absorbed from here in bloodstream. Salivary gland produce saliva which helps in lubricating food for easier swallowing, containing antibacterial agent and enzyme salivary amylase which breaks down starch. Stomach store mix and digestion food with gastric juice it produce which contains of mucus and enzyme hydrochloric acid. Large intestine absorbs water from the food that have not been digestion in the small intestine. Also observe some important vitamins that are produced by large number of bacteria it harbors. Respiratory system is involved in exchange of respiratory gases and thereby help us to breathe. The human respiratory system consists of nostrils, nasal cavity, pharynx, larynx, trachea, bronchi and lungs. It helps in movement of air in and out of the body. Exchange of O2 and CO2 occurs between air in the lungs and blood. Entry of food in the windpipe and is prevented by a flap-like structure called epiglottis. Lungs are the main respiratory organs are located within the chest cavity. The trachea, commonly called windpipe, is a tube composed by cartilaginous ring that connects the pharynx and larynx to the lungs, allow the passage of air. The trachea divided into left and right bronchs and enter into the lungs. They divide further and end in small air sac called alveoli. The lungs are covered by a double layer pleura. Diffusion of gases O2 and CO2 occurs across the alveolar membrane. Intake of O2 from air and releasing of CO2 from lungs occurs through nostrils. ஓகேவா. இது எக்ஸ்டர்னல் இன்டேக் வந்து நம்ம வந்து ஏர் வந்து இன்டேக் ஆகிட்டு ரிலீஸ் பண்ணுறோமா.
அதான் நாஸ்டில்ஸ். இன்டர்னல் ரெஸ்பிரேஷன்னா டேக்கிங் இன் டு த ஆக்சிஜன் அண்ட் கிவிங் அட் CO2. த சர்க்குலேட்டரி சிஸ்டம் டிரான்ஸ்போர்ட் O2 and CO2 and form all parts of the body. Hemoglobin in the red blood cell and RBCs transport O2 and CO2. Cellular respiration, cell takes in O2 and release CO2. ஓகேவா? இங்கே வந்து என்னென்னா ரெஸ்பிரேஷனில் when we inhale what does ஏரை இப்போ இப்படி மூச்சு இழுக்கிறோம் அப்படின்னா நாஸ்டில்ஸ், நாசல் கேவிட்டி, ஃபைரெக்ஸ், லேரங்ஸ், ட்ரக்கியா, ப்ரான்ச்சஸ் அண்ட் ப்ரங்கோலி, அடுத்து அல்வியோலஸ், அதில் வந்து வெளியில் வந்து வருது. ஓகேவா? இன்னொருத்தர இந்த லங்ஸை பார்க்குறேன் பாருங்கள். லங்ஸ் ஆர் தி மெயின் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். தே ஆர் லொக்கேட்டட் வித்தின் தி செஸ்ட் கேவிட்டி. ட்ரக்கியா, காமன்லி கால்டு விண்ட் பைப், இஸ் அ டியூப் சப்போர்ட்டட் பை cartilaginous ring that connects the pharynx and larynx to the lungs, allowing passing of air. The trachea divides into right and left bronchioli and enter into the lungs. They divide further and end into small air sac called alveoli. Lungs are covered by double layered pleura. Diffusion of gases O2 and CO2 occurs alveolar membrane. இந்த கொஷின் கேட்கலாம். என்டரிங் ஆஃப் ஃபுட் இன் அ விண்ட் பைப் இஸ் ப்ரிவெண்டட் பை ஃப்ளாப் லைக் ஸ்ட்ரக்சர் கால் எபிக்ளாட்டிஸ். இது மூலியமாக தான் வந்து ஃபுட்டு வந்து மூச்சு குழாயில் போகாமல் தடுக்குது. அடுத்து சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஃபஸ்ட்டு ஸ்கெலிட்டல் பார்த்தோம், அதுக்கப்புறமேட்டுக்கு மசில் பார்த்தோம், அப்புறம் ரெஸ்பிரேஷன், அதுக்கப்புறமேட்டுக்கு வேறு என்ன பார்த்தோம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்தோம். இப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டம். மொத்தம் 8 சொன்னோம்ல, இந்த 3 இருக்குது. சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சிஸ்டம் கன்சிஸ்டிங் ஆஃப் ஹார்ட், blood vessels and blood. It transport respiratory gases, nutrition, hormones and waste materials within the body. It protects the body from harmful pathogens and also regulate the body temperature. அடுத்து heart is located in the thorax cavity between 2 lungs. ஓகேவா? Heart is a 4-chambered and is surrounded by double layer member called pericardium. The heart pumps blood continuously throughout the lifetime. Blood vessels. 3 blood vessels are present in the body. They are arteries, veins and capillaries. They form a closed network through which blood is circulated. Blood is a fluid connective tissue of the red color containing plasma and blood cells. There are 3 types of blood cells: red blood corpus, white blood corpus and blood plates. RBC are produced in the bone marrow. இந்த பிக்சர் பாருங்கள். எங்கே நீங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்ப்போம். ஐயோ அவ்வளோதானா? நம்ம இதில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் போல். அயோட்டா ஹார்ட் பம்ப்ஸ் blood to the body. Pulmonary artery carries blood from the right ventricle to the lungs. இந்த இதுலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க, பல்மனரி ஆர்டரி என்ன பண்ணுது, வெயின் என்ன பண்ணுதுன்னு. கேரிஸ் blood from the lungs to the left arterium. Arteries shows in red. They carry blood from the heart to all parts of the body or arteries except pulmonary artery carry oxygenated red blood cell. Veins வந்து என்னது, ப்ளூ கலரில் இருக்குது, shows in blue. They carry blood from all parts of the body back to the heart. All veins except pulmonary vein carry a blood that is depleted of oxygen and therefore bluish in color. என்னென்னா ஆர்ட்ரிஸ் என்ன பண்ணுது, ஹார்ட்லேருந்து எடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்குது. வெயின் என்ன பண்ணுது, எல்லாத்துலேருந்து எடுத்து ஹார்ட்டுக்கு கொடுக்குது. ஓகேவா? ஆக்சிஜனேட்டராக மாற்று. அடுத்து கேபிலரிஸ் ஆர் வெரி நேரோ டியூப் நாட் ஷோன் இன் தி டயக்ராம். தே கனெக்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் ஆல் ஆர்ட்ரிஸ் டு வெயின்ஸ். தே டெலிவர்ட் அண்ட் பிக்அப் தி கேஸஸ், நியூட்ரிஷன், வேஸ்ட் ப்ராடக்ட். பாக்ஸ்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க, பல்ஸ் ரேட் வந்து 72 to 80 per minute இருக்கும். நம்ம டாக்டர்கிட்ட போனால் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்கள்ல கைப்பிடிச்சி, அதான்.
அடுத்து donate. Hospitals have blood bank where blood can be temporarily stored before it is given to the patient in need. Every healthy person over 18 years of age can donate a blood so that it can given to the person in need during emergency of the accidents or operation. Blood donation saves their life. அடுத்து nerve system. Nerve system is well developed in human and is composed of neurons and nerve cells. This system includes brain, spinal cord and sensory organs and nerves. The two important functions of the nerve system along with the endocrine systems are conduction and coordination. Brain is the part of central nerve system that regulates and controls the activity throughout the body. The site of the consciousness and memory. Spinal cord is a bundle of nerves extending from the brain stem through the backbone, conduct signal and form the brain. Peripheral nerve, all the nerves and ganglion that carry signals to the form of central nerve system. Brain is a complex organ which is placed inside the cranium. It protects by three-layered tissue covering called meninges. Brain has three regions, namely forebrain, midbrain and hindbrain. It is controlling center of the body. At the spinal cord, it is an extension of the medulla oblongata of the hindbrain and is enclosed within the vertebral column. Spinal cord connects the brain to different parts of the body through the nerves. Spinal cord வந்து medulla oblongata ஓட end. The functions of the nerve system: sensory input, connection of the signal from the sensory receptors. அடுத்து interruption of the sensory signals and formation of the response. Motor output, the connection of signal from the brain and spinal cord to efforts such as muscles and glands. Brain is said to store as many as 100 million bytes of information in a lifetime. Sensory organ வந்து என்னென்னா சென்சரி ஆர்கன்ஸ் ஆர் லைக் நம்ம பிரெயினை பற்றி தானே பார்த்துட்டு இருந்தோம், ஒருத்தர் பார்த்துடலாம். இதில் வந்து என்ன இருக்குது, ஃபோர் பிரெயின், ஹிண்ட் பிரெயின், மிட் பிரெயின். மெடுலா ஆப்ளகேட்டாவோட எண்டில் தான் ஸ்பைனல் கார்டு அந்த இது எக்ஸ்டென்ஷன் ஆகுது. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு இப்போ வந்து இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மாங்காய் பறிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நம்ம வந்து ஒரு சென்ஸு அப்படின்னா அது வந்து எப்படி போகுதுன்னு பாருங்கள். பிரெயின்லேருந்து அப்படியே கீழே வந்து நம்ம வந்து அவுட்புட் படிக்கிறோம், மோட்டார் அவுட்புட். ஓகேவா? அடுத்து பிரெயினில் வந்து 100 மில்லியன் பைட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை நம்ம லைஃப் டைமில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆஸ் மெனி எஸ். அடுத்து சென்சரி ஆர்கன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா த ஆர்கன்ஸ் ஆர் வைட். The sensory organs are like windows to the outside world. There are 5 sensory organs in our body: eyes, ears, nose, tongue and skin. They make us aware of our surroundings. They are able to see, hear, smell, taste and feel only through their sensory organs. Eyes helps us to see things around us. Their color, shape, size, whether they are near or far, moving at rest. Eyelids and eyelashes keep the eye safe. Eye has 3 main parts, namely cornea, iris and pupil. என்னென்னா ஐ வந்து மெயின் பார்ட்டு, நம்ம வந்து பக்கத்தில் இருக்காங்களா தள்ளி இருக்காங்களான்னு பார்க்குறதுக்கு, அதே மாதிரி என்ன கலரு அப்படின்னு பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சென்சரி ஆர்கனு. இதில் 3 பார்ட் இம்பார்ட்டண்ட்டு: கார்னியா, ஐரிஷ், பியூப்பிள் அப்படிங்கிற 3 பார்ட்டு இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து இயர்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா ஹெல்ப் டு ஹியர், டிஃப்ரென்ஷியேட் சவுண்ட்ஸு. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுது, பேலன்ஸ் பண்ணுது பாடியை, வாக்கிங், ரன்னிங், கிளைம்பிங் அந்தப்பெல்லாம். ஓகேவா? மேஜர் பார்ட்ஸ் வந்து அவுட்டர் இயரு, மிடில் இயரு, இன்னர் இயரு. த அவுட்டர் இயர் இன் ஹியூமன் பீயிங் இஸ் மேட் அப் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃப்ளாப் கால் பீனா. அவுட்டர் இயர் வந்து பீனா அப்படிங்கிற எக்ஸ்டர்னல் பார்ட்னால சேஃபாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து ஸ்கின் இஸ் தி லார்ஜஸ்ட் சென்சர். நம்ம உடம்பு சுற்றி இருக்கனால அதான் லார்ஜ் பெருசுங்கிறாங்க. ஆஸ் இட் கவர்ஸ் தி ஹோல் பாடி, தி ஸ்கின் ஹெல்ப்ஸ் டு ஃபீல் தி திங்ஸ் அரௌண்ட் அஸ் பை டச்சிங். ஹாட்டாக இருக்கா, கோல்டாக இருக்கா, ஸ்மூத்தாக இருக்கா, ட்ரையாக இருக்கா, வெட்டாக இருக்கா, என்விரான்மெண்ட்டு, அதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸ்கின் கவர்ஸ் தி பாடி அண்ட் ப்ரொடெக்ட் இட் ஃப்ரம் ஜெர்ம்ஸ். இட் இஸ் ஆல்சோ
keeps the body moisture and regulates the body temperature. Function of skin என்னன்னா skin forms an effective barrier against the infection of microbes, pathogens. Skin helps us to synthesize vitamin D using sunlight. ஓகேவா, இது முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம். இதான் லாஸ்ட்டு. எண்டோக்ரைன் சிஸ்டம் ரெகுலேட்ஸ் various functions of our body and maintain the internal environment. Endocrine glands are present in body, produce chemical substance called hormone. endocrine systemனா வந்து என்ன சொல்கிறாங்க, பாடி ஃபங்க்ஷனை மெயின்டைன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க, இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுதுங்கிறாங்க, இது வந்து கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிறாங்க. ஓகேவா, அடுத்து வந்து என்னென்ன இது பண்ணுதுன்னு பாருங்கள். அடுத்து தைமஸு, ஓவரி இன் ஃபீமேல், டெஸ்டிஸ் இன் மேல். அடுத்து வந்து என்னது, ஹைப்போதாலமஸ், பிட்யூட்டரி கிளாண்டு, தைராய்டு அண்டு பேராதைராய்டு கிளாண்ட்ஸு, பேங்க்ரியாஸு, அட்ரினல் கிளாண்ட்ஸு. அடுத்து பீனல் கிளாண்டும் இருக்குது. ஓகேவா, இந்த கிளாண்டு அதோட லொக்கேஷன். பிட்யூட்டரி கிளாண்ட் அட் தி பேஸ் ஆஃப் தி பிரெயின், பீனியல் கிளாண்டு அட் தி பேஸ் ஆஃப் தி பிரெயின் தான். தைராய்டு கிளாண்டு நெக்கு, நமக்கே தெரியும், தைராய்டு ப்ராப்ளம் தான் நெக்கு வீங்கி போய் ஒரு மாதிரி இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தைமஸ் கிளாண்டு செஸ்ட்டு. பேங்க்ரியாஸ் அப்படின்னா என்னென்னா இஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ், இது வந்து அப்டாமனில். அடுத்து அட்ரினல் கிளாண்டு அபோவ் தி கிட்னி. கோனாட்ஸ் வந்து பெல்விக் கேவிட்டி. அடுத்து எக்ஸிரேட்டரி சிஸ்டம். இதோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் இந்த லெசன். ஆமாம், excretory system வந்து the nitrogenous waste are removed from the body by excretory system. It is a composed of kidney, uterus, urinary bladder and urethra. Kidney வந்து are the bean shaped structure present in abdominal cavity. The function unit of kidney are called nephrons, which filters the body and forms the urine. Why do we drink water? Our body contains about 70% of water. Some parts have more water, like gray matter of our brain, about 85%, and some less, like fat cells, about 15%. We normally consumed 1.5 to 3.5 liters of water every day in the form of food and water. இப்போ வந்து இந்த பிக்சரில் நம்ம வந்து தண்ணி குடிக்கிறோம், ஒரு பையன் குடிக்கிறான்னா ஒன்று யூரினாக போகும், இல்லைன்னா ஸ்வெட்டாக போயிடும். Retinal artery brings blood, contains oxygen and urea from the aorta to the kidney. அடுத்து renal vein அப்படின்னா brings filtered blood from the kidney to inferior vena cava. அடுத்து ureter வந்து carries urine from the kidney to the urinary bladder. Kidney வந்து just inside the back of the rib, regulates the chemical composition of fluid in the body. Urinary bladder an expandable and muscle sac that retains urine until it discharges from the body. Urethra, the tube through which urine is discharged from the body. It is surrounded by the muscles that allow us to control urination. அடுத்து இந்த லெசனில் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு. பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்: தி ஸ்கெலட்டல் சிஸ்டம் கிவ்ஸ் ஷேப் டு தி பாடி அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் soft internal organism. There are 3 types of muscles: skeletal muscles, smooth muscles and cardiac muscles. Circulatory system constitutes the heart, blood vessels and blood. Diaphragm, a large flat muscle forming the floor at the chest cavity. Digestion is the process of breaking complex food into smaller soluble substance. Brain is protected by the skull. It has 3 parts: cerebrum, cerebellum and medulla oblongata. அந்த பிக்சரில் கொடுத்துருந்தாங்களே, mid, hind, form. The sensory organs are eye, ear, nose and tongue and skin. இந்த லெசனில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இன்னும் இந்த 6th லெசன்னால கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. இன்னும் ஃபர்தர் ஹையர் ஸ்டடீஸில் யூ மே ஸ்டடி மோர் அபவுட் திஸ் லெசன். Choose the approximate answer. Circulatory system transport these throughout the body. என்னென்னத்தை டிரான்ஸ்போர்ட் பண்ணோம்? ஆக்சிஜன், நியூட்ரிஷன், ஹார்மோன்ஸ். ஆல் ஆஃப் தீஸ் தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். டி ஆப்ஷன். மெயின் ஆர்கன் ஆஃப் அ ரெஸ்பிரேஷன் இன் ஹியூமன் பாடி, ஸ்டொமக்கா, ஸ்ப்ளீனா, ஹார்ட். மெயின் ஆர்கன் ஆஃப் ரெஸ்பிரேஷனுக்கு வந்து லங்ஸ். டி ஆப்ஷன் இருக்கும். பிரேக் டவுன் ஆஃப் தி ஃபுட் இன் டு ஸ்மாலர் மாலிகுல்ஸ் இன் அவர் பாடி இஸ் known as digestion. C option. A group of organs together make up an dash system. Organ எல்லாம் மேக்கப் ஆகிறது ஆர்கன் சிஸ்டம். ஃபஸ்ட்டு பார்த்தோமே அதான். The part of a skeleton that protects the brain is called the skull. The process by which
body removes waste is excretion. Dash is the largest sensory organ in our body. நம்ம 5 பார்த்தோம்ல, அதில் வந்து ஸ்கின்னு தான் லார்ஜ், நம்மளை சுற்றி இருக்கல தான். எண்டோக்ரைன் gland produce chemical substance is called hormone. அடுத்து blood is the produce in bone marrow. தப்பு, ஆர்பிசி தான் போன் மேரோவில் நடக்கும்னு பார்த்தோம், இது ஃபால்ஸ். அடுத்து ஆல் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் தி பாடி ஆர் எக்ஸ்கிரீட்டட் த்ரூ சர்க்குலேட்டரி சிஸ்டம். தப்பு, எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டத்து மூலியமாக தான் வரும், இதுவும் ஃபால்ஸு. த அதர் நேம் ஆஃப் ஃபுட் பைப் இஸ் அலிமெண்ட்ரி கனால். தப்பு, ஃபுட் பைப்போட அதனை ஈசோஃபேகஸ். அடுத்து த தின் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் விச் ஆர் தி காம்பனன்ட்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அண்ட் ஆர் கால் பிளட் வெசல்ஸு. தப்பு, கேப்லரிஸ்க்கு தான் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோம், ஓகேவா. அப்புறம் த பிரெயின், ஸ்பைனல் கார்டு அண்ட் நர்வ்ஸ் ஆர் ஃபார்ம் அ நர்வ் சிஸ்டம். பிரெயின், ஸ்பைனல் கார்டு, நர்வ்ஸ், அப்புறம் இன்னொன்று இருக்குது சென்சரி ஆர்கன், அதுவும் சேர்ந்தால் தான் நர்வ் சிஸ்டம், இதுவும் ஃபால்ஸு. அடுத்து மேட்ச் தி ஃபாலோயிங்கில் வந்து இயர்னா சவுண்டுக்கு, ஸ்கெலிட்டல் சிஸ்டம், ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸு, ஓகே. டயபக்ராம், ஃப்ளாட் மசில்ஸு, ஹார்ட்டு, கார்டியாக் மசில்ஸு, லங்ஸு, ஏர் சாக்கு. அடுத்து அரேஞ்ச் தி கரெக்ட் சீக்வன்ஸு என்ன கொடுத்துருக்காங்க. ஸ்டொமக், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஈசோஃபேகஸ், ஃபைரிங், மவுத், ஸ்மால் இன்டெஸ்டைன், ரெக்டம், ஆனஸ். இது வந்து அரேஞ்ச் பண்ண ஃபஸ்ட்டு மவுத்தில் தான் ஃபுட்டு போகும், அதுக்கப்புறம் ஃபைராக்ஸு, ஈசோஃபேகஸ் ஃபுட் பைப்பில் போய் ஸ்டொமக்கில் போய் அதுக்கப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், அதுக்கப்புறம் ரெக்டம், ஆனஸ், ஓகேவா. அடுத்து கீழே வந்து யூரின் எப்படி இதுவாகுதுங்கிறது இங்கே எனக்கு இன்னும் மேலே இருக்கிறத ஃபஸ்ட்டு இன்னொருத்தர சொல்லிடுறேன் பாருங்கள். மவுத்து, ஃபைராக்ஸு, ஈசோஃபேகஸு, ஸ்டொமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ரெக்டம், ஆனஸ். அடுத்து வந்து கீழே இருக்கிறதுக்கு வந்து ஆன்சர் என்னது, கிட்னிலேருந்து இதுவாகி கிட்னி, யுரேத்ரர், யூரினரி பிளாடர், யுரேத்ரா, லாஸ்ட்டாக தானே அந்த வெளியில் வரும் நமக்கு, அதனால் சொல்கிறாங்க. அடுத்து வந்து யுரேத்ரா மூலியமாக தான் யூரின் ட்ராப் பை ட்ராப்பாக நமக்கு வருது, ஓகேவா. அடுத்து பிளாடரில் ஸ்டோர் ஆகி யுரேத்ராவில் வெளியில் வரும். ஆர்ட்ரிஸ் கேரிஸ் பிளட் ஃப்ரம் தி ஹார்ட்டு, அப்போ வெயின்ஸ் கேரிஸ் பிளட் டு தி ஹார்ட், ஓகே கரெக்டு. லங்ஸ் வந்து ரெஸ்பிரேஷனு, அப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டம்க்கு என்னது, ஹார்ட்டு. என்சைம் வந்து டைஜஸ்டிவ் கிளாண்டு, ஹார்மோன் தான் எண்டோக்ரைன் கிளாண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், டேக் கேர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய், டேக் கேர்.